வணக்கங்க. இன்றைக்கி தக்காளி சட்னி செய்ய போகிறேன். பெரிய வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி, புளி, 5 மிளகாய், காஞ்ச மிளகாய், 3 தக்காளி, பெரிய தக்காளி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்ச மிளகாய், வெங்காயம், நல்லா வதங்கணும். வெங்காயம், இஞ்சி போட்டுக்கலாம், புளியும் போட்டுக்கலாம், தக்காளி, உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிருச்சுங்க. கொஞ்சம் ஆறணுன்னா அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சுங்க, அரைச்சிக்கலாம். அரைச்சி தாளிச்சிக்கணும். அரைச்சாச்சுங்க, தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, 1 மிளகாய், கடுகு, கொஞ்சம் எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஆயில் ஊற்றியாச்சு. காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.